ஹாய் காய்ஸ், வாங்க இன்றைக்கி தேங்காய் இல்லாமல் கொத்தமல்லி தழை சட்னி பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் வந்து வானலில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். தாளிக்கு வணக்கிறதுக்கு கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் அப்படி 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. உளுத்தம்பருப்பு நல்லா வணங்கட்டும். நான் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். தேங்காய் எண்ணெய் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ பூண்டு ஒரு 5-6 பல் போட்டுக்கலாம். பெருசாக இருந்தால் ஒரு 5 போட்டுக்கோங்க. சின்னதாக இருந்தால் ஒரு 10 பல் போட்டுக்கோங்க. வெங்காயம் ஒரு 10-15 போட்டுக்கிறேன் நான், சின்ன வெங்காயம். மெயினாக சின்ன வெங்காயம் போடுங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயமே போட்டுக்கலாம், டைம் இல்லை அப்படின்னா. இப்போ நீங்கள் வரமிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு 3-4 போட்டுக்கோங்க. நான் ஒரு 3-4 போட்டிருக்கேன். நல்லா வணங்கட்டும். நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா தக்காளி, நீங்கள் புளி வேண்டான்னா ஒரு தக்காளி ஒரு 3 போட்டுக்கோங்க. புளி வேண்டுன்னா நீங்கள் ஒரு 2 தக்காளி போட்டு புளி கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ புளி வேணான்ட்டு ஒரு 3-4 தக்காளி போட்டிருக்கேன். மீடியம் சைஸாக இருந்தால் 3 போட்டுக்கோங்க, சின்னதாக இருந்தால் 4 போட்டுக்கோங்க. இப்போ கல் உப்பு போட்டுக்கலாம், தேவையான அளவு, சட்னிக்கு தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாம். நல்லா வணக்கிக்கோங்க. சட்னி நல்லா வணங்கட்டும். இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேங்காய் போட்டு நீங்கள் அரைக்கலாம். நான் தேங்காய் இல்லாமல் இன்றைக்கி செய்கிறேன் உங்களுக்கு சட்னி. நீங்கள் உங்களுக்கு குவாலிட்டி அதிகமாக வேணுன்னா தேங்காய் போட்டு அரைச்சிக்கலாம். தேங்காய் போட்டு அரைச்சா ஒரு மாதிரி டேஸ்ட்டு இருக்கும். தேங்காய் இல்லைன்னா அது ஒரு மாதிரி டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் சாப்பிடாதவங்க தேங்காயெல்லாம் போட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு கை நிறைய கொத்தமல்லி தழை போட்டுக்க போகிறேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கி கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் கை நிறைய இருக்கிறது போட்டுக்கலாம். நல்லா போட்டுக்கோங்க. நல்லா வணக்குங்க. நல்லா வணங்கட்டும். நல்லா வணக்கிக்கோங்க. நல்லா வணங்கட்டும். கொத்தமல்லி தழை நல்லா வணங்கினா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா வணக்குங்க ரொம்ப நேரம். அவ்வளோதான் பாருங்கள், ஆறி எடுத்து வச்சுருங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம ஆற வச்சுட்டு மிக்சியில் மாற்றிக்கலாம். மிக்சியில் எல்லாம் போட்டுக்கோங்க. தேங்காய் இல்லாமல் மிக்சியில் எல்லாத்தையும் போட்டு தண்ணி இல்லாமல் நல்லா கெட்டியாக அரைச்சிக்கோங்க. தண்ணி இல்லாமல் ட்ரை பண்ணுங்க, டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நல்லா பாருங்கள், அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், சூப்பரான சட்னி ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தழை சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.